எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதில் கான் உங்களை கிரைம் பெட்ரோலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கான கேஸ் ஒரு விசித்திரமான கேஸ். கோர்ட்ல இதுக்கு ஒரு விசித்திரமான தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இந்த மாதிரி ஒரு கேஸ்ல இது வரைக்கும் எந்த கோர்ட்டும் கொடுத்தது இல்ல. அப்படி என்ன கேஸ் இது? இந்த கேஸ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது உங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். என்னாச்சுமா? ஆண்டி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, நம்ம சீக்கிரம் ரீச் ஆயிடுவோம். கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டி, ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட்டா வருது. என்னாச்சு சார், இந்த பொண்ணுக்கு அர்ஜென்ட்டா டாய்லெட் வருதா? போற வழியில எங்கேயாவது இடம் இருந்தா கொஞ்சம் நிறுத்துங்க. அங்க போமா, சீக்கிரம் போ. ஆண்டி, நீங்க இப்படி பார்த்துட்டே இருந்தா நான் எப்படி போறது? அப்படி திரும்புங்க. சரி. ஃபாத்திமா, முடிஞ்சுதா? ஃபாத்திமா, 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 ஃபாத்திமா சார், என்னாச்சு? ஃபாத்திமா மறுபடியும் ஓடி போயிட்டா. தேடுங்க அவள. இங்க தான் எங்கேயாவது இருப்பா. ஃபாத்திமா, ஃபாத்திமா, என்னாச்சு? ஃபாத்திமா கிடைச்சாளா? இல்ல சார், கிடைக்கல. கிரிமினல் சைக்காலஜியை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும்னு போலீஸ்காரங்க எப்பவும் பெருமையா பேசுவாங்க. நானும் என்னுடைய கரியர்ல பல குற்றவாளிகளை புரிஞ்சிட்டு பிடிச்சிருக்கேன். ஆனா ஒரு சின்ன பொண்ணுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒரு குழந்தை எப்ப முடிவெடுக்கும், அந்த முடிவுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கும், இத புரிஞ்சுக்கிறது மகா கஷ்டம். இந்த கேஸும் அதே மாதிரி ஃபாத்திமாங்கிற ஒரு சின்ன பொண்ணை பத்தி தான். அவ செய்யறத நாங்க எல்லாரும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபாத்திமா எப்போ, எங்க, எந்த நிலைமையில எங்களுக்கு கிடைச்சா, அவ ஏன் எங்க கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போனா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா அந்த சின்ன பொண்ணு ஃபாத்திமாவோட பாஸ்டுக்கு போய் நீங்க பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்க நாங்களும் முயற்சி பண்றோம். ஃபாத்திமா, இங்க என்னமா பண்ற? ஓ அப்படியா? இதான் பண்ணிக்கிட்டு இருந்தியா? மறுபடியும் ஸ்கூல்ல கட்டடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இந்த விஷயம் மட்டும் உன் வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. சரி சரி, பயப்படாத. இந்தா, உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரி, வா போலாம். இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? உன்னதான் கேக்குறேன், வாயை திறந்து சொல்லு. ஷப்னம், கொஞ்சம் அமைதியா இரு. சின்ன பொண்ணு தானே, எதுக்காக சத்தம் போடுற? உள்ளவாமா. என்ன சின்ன பொண்ணு? இவ என்ன பண்றான்னு தெரியுமா? இங்க பாருங்க, நான் இவ ஸ்கூலுக்கு இன்னைக்கு போயிருந்தேன். ஸ்கூல் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? எங்க அத்தைக்கு கேன்சர் இருக்கு, வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும், அதுக்கு தான் ஹோம்வொர்க் பண்ண முடியலன்னு. பேசு, ஏன் பேச மாட்டேன்ற? ஃபாத்திமா, சொல்லு, இந்த மாதிரி சொன்னியா? ஆமா, நான் தான் இப்படி சொன்னேன். அந்த மாதிரி ஏதோ சொல்லலைன்னா டீச்சர் என்ன பயங்கரமா அடிப்பாங்க. அத்தை என்ன எப்பவும் அடிச்சிட்டு இருக்காங்கதா, அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டேன். பாருங்க பாருங்க, எப்படி நடிக்கிறான்னு பாருங்க. இப்படி அழுது சீன் போடாத, படிப்புல கவனத்தை செலுத்து. ஷப்னம், கொஞ்சம் இங்க வா. இங்க பாரு, இவ வேற வீட்டு பொண்ணு. அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நம்மளை விட்டு அவ விலகி தான் போவா. எதுக்காக இப்படி பண்ற? அவ வெறுத்து போயிடுவா. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்க குடுக்கற செல்லத்தால தான் அவ கெட்டு போயிருக்கா. கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கு. படிக்க இஷ்டம் இல்லனா ஸ்கூலுக்கு போகாம இருக்க வேண்டியது தானே. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே இவ ஆசிமா வீட்டுக்கு தான் போய் படிக்க போறா. உள்ள போ, போ உள்ள போய் துணியை மாத்து. நாலு முழுக்க எங்க சுத்துறானே தெரியல. தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வர போறா. என்ன சில்லுக்குட்டி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட்ச பாத்தியா? 2 மணிக்கு வர சொன்னா நீ தினமும் 2:30க்கு தான் வர.
இன்னைக்கு கண்டிப்பா உன் அத்தை கிட்ட சொல்லதான் போறேன். இல்ல ப்ளீஸ் அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க. நாளையில இருந்து டயத்துக்கு வந்துடுறேன். 2ல இருந்து 20 வரைக்கும் டேபிள்ஸ் எழுது. இந்த மாதிரி ஒரு டேபிள் தப்பானாலும் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உட்காந்து எழுது. உட்காரு. ஜெயின் சார் வாங்க. ரொம்பவே ப்ரூட்டலான மர்டர் சார். இந்த பையனுக்கு ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். ரொம்ப மோசமா கொண்டு இருக்காங்க. கொண்டு இந்த குளத்துல தூக்கி போட்டிருக்காங்க. இந்த பையன் இந்த ஏரியாவை சேர்ந்தவனா இருக்கலாம். அக்கம் பக்கத்துல விசாரிங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. சார் எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு திரியற? வாய் திறந்து சொல்லு. ஏன் இப்படி பண்ற சொல்லு. நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன். சொன்னா கேட்கவே மாட்டேன். உன் கதையை முடிச்சாதான் சரிப்பட்டு வரும். வேண்டாம். ஏய் நில்லு. எங்க போயிட்டா அவ? கிடைச்சா இன்னைக்கு அவளை கொல்லாம விட மாட்டேன். வேற யாராவது டிக்கெட் எடுக்கணுமா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏன் இப்படி பண்ண? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி பண்ணாதன்னு? இப்ப மட்டும் அவ கிடைக்கலன்னா நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எனக்கு உன்னை விட அவ மேல அதிக அக்கறை. அப்புறம் எதுக்காக அவ உன்னை பார்த்த உடனே பயந்து போயிருக்கா? அவ முன்னாலே அப்படிதான் பண்ணிருக்கா. திரும்ப வந்துட்டால. இங்க பாரு, அவ மட்டும் திரும்ப வரலன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதான் கடைசி ஸ்டாப். எல்லாரும் இறங்க. இதுக்கப்புறம் பஸ் போகாது. இறங்க இறங்க. எல்லாரும் இறங்கியாச்சு. வண்டியை டிப்போ கூடுண்ணா. ஒரு நிமிஷம். மா பாப்பா, யார் கூட வந்திருக்க நீ? எங்க இறங்கணும்? எங்கம்மா போகணும் நீ? அதுவும் என் அப்பா. ஏய் நில்லு. எங்க ஓடுற? நில்லு. இவ்ளோ பணமா? திருடிட்டு ஓடுறியா? பர்ஸ திருடிட்டியா? இவ்ளோ பணம் எங்க இருந்து வந்தது? ஏய் நில்லுங்கறல. எங்க ஓடுற? யார்கிட்ட திருடுன? யாரோட பர்ஸ் இது? எங்க ஓடுற? வாய் திறந்து சொல்லு. என்ன போக விடுங்க. இது என்னோட பர்ஸ். ஏய் நிறுத்து. இந்த பொண்ணு என்ன பண்ற? ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இப்படி நடந்துக்கிற வெக்கமா இல்ல? சார், இந்த பொண்ணு சரியான ஃப்ராடு சார். பஸ்ல யாரோட பர்ஸையோ திருடிட்டு ஓடுறா. இவளை புடிச்சிட்டங்கிறதுக்காக என்ன மாட்டி விடதா இதெல்லாம் சொல்றா. யாரு பர்ஸ் அது? அதுல எவ்வளவு பணம் இருக்கு சொல்லு. இவ வழிக்கு வர மாட்டா. போலீஸ் வர சொல்லுங்க. கம் இன் சார். கம் இன். சார், குளத்துக்கு பக்கத்துல ஒரு பாடி கிடைச்சதுல அந்த பையனை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்துட்டோம் சார். ஆனா யாருக்கும் அந்த பையனை பத்தி எதுவும் தெரியல. அதோட எல்லா ஸ்டேஷன்லயும் விசாரிச்சு பார்த்துட்டோம் சார். எந்த ஸ்டேஷன்லயும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகல. அதுவும் இந்த ஏஜோ இல்ல ட்ரெஸ்ஸோ மேட்ச் ஆகிற மாதிரி. ஒருவேளை அந்த பையன் அனாதையா இருக்கலாம். இல்ல அந்த பையனோட ஃபேமிலி மர்டர்ல சம்பந்தப்பட்டிருக்கலாம். அதனால மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வரல. இல்லனா ஒருவேளை கமின் சார். கம் இன். சார், நொய்டா பஸ் ஸ்டாப்ல 9-10 வயசு இருக்கிற ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சிருக்காங்களாம். சார், அந்த பொண்ணு பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சதா கண்டக்டர் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணை பிடிச்சப்ப ஹராஸ் பண்ணதா அந்த பொண்ணு சொல்லுதான். கணேஷ் சார் பாப்பலாம்.
பாப்பா உன்னோட பேர் என்னம்மா? எங்க பாரு, பயப்படாத. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லு. இந்த அங்கிள் சொல்றதெல்லாம் உண்மைதானா? சார் நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? அந்த பொண்ணு கையில ஒரு பர்ஸ் இருக்குல்ல, அதை திறந்து பாருங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கான்னு. எங்க பாருமா, அந்த பர்ஸை காட்டு. இல்ல. கவிதா, குடு குடு குடுன்னு சொல்றேன்ல. இவ்வளவு பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? அம்மா, உன் வீடு எங்க இருக்கு? சொல்லுமா. ஏன் அவ்வளோ பிடிவாதமா இருக்க? சார் சார் விட்டுருங்க சார், தப்பாயிடுச்சு. என்ன இது? சும்மா அன்பளிப்பா வச்சுக்கோங்க சார். சார், உங்களுக்கு லஞ்சம் தானே வேணும்? இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. என்ன விட்டுருங்க, நான் இங்க இருந்து போகணும். ஹே பொண்ணே, அப்படி இதுல என்னதான் இருக்கு? குடு பாக்குறேன். சார் இங்க பாருங்க, இந்த பர்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அம்மா, என்ன இது? இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து வந்தது? யார் இதை உன்கிட்ட கொடுத்தான்னு சொல்லு. இங்க பாருமா, உன்னோட பர்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, நான் இப்போ உன்கிட்ட பொறுமையா கேக்குறேன், உண்மையை சொல்லு. அந்த பர்ஸ் உன்னோடது தானா? இல்ல இல்ல, அந்த பர்ஸ் என்னோடது இல்ல. அந்த பர்ஸை திருடினியா? இல்ல இல்ல, நான் ஒன்னும் திருடி இல்ல. அப்புறம் அந்த பர்ஸ் உன்கிட்ட எப்படி வந்தது? சார், அந்த பொண்ணு சரியான ஃப்ராடு சார். பர்ஸில் இருக்கிற பணம் என்னோடதுன்னு சொன்னா, கஞ்சாவை பார்த்ததும் இல்லைன்னு சொல்றா. ப்ளீஸ் என்ன விட்டுறீங்களே, நான் என் வீட்டுக்கு போகணும். சரி, ஓகே, நீ உன்னோட வீட்டுக்கு போகலாம். ஆனா எப்படி கூட்டிட்டு போறது, அதை முதல்ல சொல்லு. உன் வீடு எங்க இருக்கு? ஞாபகம் இல்லையா? உனக்கு உன்னோட பேராவது ஞாபகம் இருக்கா? உன் பேர் என்ன? சரி சொல்லு, இந்த பர்ஸ் உன்கிட்ட எப்படி வந்தது? இங்க பாருமா, நீ எதுவும் சொல்லாத வரைக்கும் உன்னை இங்க இருந்து யாரும் அனுப்ப மாட்டாங்க. சொல்லுமா, உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லு. ஃபாத்திமா. ஃபாத்திமா, உன்னோட வீடு எங்கம்மா இருக்கு? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் இல்லையா? ஜார்க்கண்ட்ல இருந்து நொய்டா எப்படி வந்த? ட்ரெயின்ல வந்த. யார் கூட? உன் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? விடுங்க, என்ன போக விடுங்க. ஃபாத்திமா, வீட்டுக்கு போகணும். இங்க பாருமா, சரி உன்னை கூட்டிட்டு போவாங்க, நாங்களே கூட்டிட்டு போவோம். கணேஷ், நீங்க இந்த பொண்ணை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதான்னு விசாரிச்சு பாருங்க. சார், நமக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சது. அதான் ஒரு பையனோட பாடி. அவனை பத்தி ஏதாவது விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். சலாம் அலைக்கும் முஷ்டாக் பாய். வாலேக்கும் அஸ்ஸலாம். என்ன ஜாவேத் பாய், எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றது பாய், எதுவுமே சரியில்லை. இந்த பொண்ணால இப்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. என் பேக்கை திருடிட்டு ஓடிட்டா. என் பேக்ல ஒரு 10,000 ரூபாய் பணமும் 1 லட்ச ரூபா மாலும் இருக்கு. அவ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. இந்த பொண்ணை வச்சு போலீஸ் நம்மள மோப்பம் பிடிச்சி வந்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க ஜாவேத், இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். இங்க பாரு, இந்த பொண்ணுகிட்ட இருந்து ட்ரக்ஸ் கிடைச்சிருக்கு. உன் ஏரியாவில் யாரெல்லாம் ட்ரக்ஸ் விற்கிறாங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணு. அந்த பொண்ணுக்கு இந்த ட்ரக்ஸ் யார்கிட்ட இருந்து கிடைச்சதுன்னு தெரியணும். அட கடவுளே, ஃபாத்திமா, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? மொத்த செவத்தையும் நாசம் பண்ணிட்ட. அம்மா, செவத்தை எங்க நாசம் பண்ணி வச்சிருக்கேன்? இங்க பாருங்க, எவ்வளவு அழகா வரைஞ்சு வச்சிருக்கேன்னு. இது அக்கா, இது அண்ணா, இது நீங்க,
இது அப்பா, அப்புறம் இது நான் குட்டி பொண்ணு. உனக்கு அப்படி வரையணும்னா நோட்ல வரைய வேண்டியது தானே? எதுக்கு இப்படி செவுத்த நாசமாக்கி இருக்க? அம்மா, நான் என்ன பண்ணட்டும்? என்னோட காப்பி தீந்து போச்சு. நான் அப்பா கிட்ட புதுசு கேட்டிருக்கேன். உனக்காக கொண்டு வந்துட்டேன் புது காப்பி. இங்க பாரு. என்னோட புது காப்பி. என்னோட செல்ல பொண்ணு. அக்கா, அண்ணா, இது பாருங்களேன். அப்பா எனக்கு புது காப்பி வாங்கி கொடுத்திருக்காரு. அட ஃபாத்திமா, என்ன பண்ற? செவரெல்லாம் ஏன் இப்படி அழுக்காக்குற? நோட் தீந்து போச்சு. புது நோட் அப்பா எப்ப வாங்கிட்டு வருவாரு? அப்பாவா? இங்க பாருமா, உனக்கு உன் அப்பா ஞாபகமா இருக்கா? சரி சொல்லு, உன்னோட அப்பா எங்க இருக்காரு? அவர் இங்க வர சொல்றோம். ஒண்ணும் இல்லம்மா, அழாத. சார், குளத்துல கிடைச்ச அந்த பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. கத்தியால குத்துனதுனால அவன் இறந்து போயிருக்கான். ஃபோரென்சிக் டீம் அவன் ட்ரெஸ்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவன் பேண்ட் பாக்கெட்ல ஒரு போதைப் பொருள் கிடைச்சிருக்கு சார். ஃபாத்திமா கிட்டயும் அதுதான் கிடைச்சது. ஃபாத்திமாக்கும் அந்த பையனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கலாம். அவளை போய் பார்க்கலாம். அவ ஏதாவது வாயை திறந்தா அந்த பையனை பத்தின க்ளூ கிடைக்கலாம். சார், அந்த பொண்ணு அதிகமா எதுவுமே சொல்லல. ஆனா அவ சொன்னதுல ஒரு விஷயம் மட்டும் உண்மைன்னு தோணுது சார். அவ ஜார்க்கண்டை சேர்ந்தவ தான். அநேகமா அவளோட அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி நினைக்கும் போதே அவ அழ ஆரம்பிச்சிட்டா. அப்பல இருந்தே அவ எதுவுமே சாப்பிடல. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். என்ன போக விடுங்க. என்ன நடக்குது இங்க? நான் இங்க இருந்து முதல்ல போணும். நீ வீட்டுக்கு போணுமா? உட்காரு. உன்கிட்ட எங்க போகணும்னு நாங்க தான் கேக்குறோமே. உன் வீடு எங்கன்னு சொல்லுமா. நாங்களே கொண்டு போய் வீட்டுல விட்டுடுறோம். சொல்லுமா. சரி விடு. உன் வீடை பத்தி எங்களுக்கு ஆல்ரெடி தெரிய வந்துருச்சு. கண்டுபிடிச்சிட்டோம். இவனை தெரியும்ல? இவனு நீயும் கூட்டாளிங்க தானே? இல்ல, நான் போகணும். ஒரு நிமிஷம். எங்க போனோம்னு சொல்லு. இடத்தோட பேரை சொல்லு. துர்காபூர். தெரு பேரு, வீட்டு நம்பர் ஞாபகம் இருக்கா? இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்டு கதவு வெள்ளை கலர்ல இருக்கும். எங்க போயிருந்த ஃபாத்திமா? உனக்கு பசி எடுக்கலையா என்ன? உன்னால அம்மா கூட சாப்பிடாம இருக்காங்க. அவங்க மருந்து சாப்பிடணும்ல. அம்மா, நீங்க ஏன் சாப்பிடல? அம்மா, உங்களுக்கு ஜுரம் அடிக்குது. ஜுரம் வந்தா ஏன் தலை சூடா இருக்கு? கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு முதல்ல போய் சாப்பாடு சாப்பிடு. ரியானா, சொல்லுமா. சாப்பாடு கொண்டு வாமா. இதோ கொண்டு வரேம்மா. இந்த இது உனக்கு, இது அம்மாக்கு. சாப்பிடலாம். ஏய் அப்பா, குடும்ப செலவுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி குடிச்சு வீணடிக்கிறீங்க? உங்க அம்மாக்கு என்னாச்சு? சரி பரவாயில்ல, உட்காரு உட்காரு உட்காரு. இந்த பொண்ணு தெளிவா எதையும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏதோ ஒரு விஷயத்த இவ வேணும்னே மறைக்கிறா. ஆனா சார், துர்காபூர் ஜார்க்கண்ட்ல ஒரு பகுதி. இவ ஜார்க்கண்டை சேர்ந்தவளா இருக்கலாம். ஆனா நொய்டாக்கு எப்படி வந்தா? இவளுக்கு இந்த ட்ரக் எப்படி கிடைச்சது? இவளுக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அந்த பையன் இறந்துட்டான். அந்த பையனை யார் கொலை பண்ணிருப்பாங்க? அதுக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும்? இன்ஃபார்மர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், இப்போ வரைக்கும் எதுவும் கிடைக்கல. ஒருவேளை இவங்க 2 பேரும் ட்ரக் பேட்லிங் கேங்குக்கு வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா நல்லா ட்ரெயின்ட் ஆகி தான் வந்திருப்பாங்க. அதனால தான் இந்த பொண்ணு நமக்கு தண்ணி காட்டுறான்னு நினைக்கிறேன். நம்மள பயங்கரமா சுத்தல்ல விடுறா. நாம கேட்கறத தவிர மற்றதெல்லாம் சொல்றா. இந்த வயசுல லஞ்சம் கொடுக்கலாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. இந்த வித்தியை கூட கேங் தான் கத்து கொடுத்துருக்கணும். காசியாபாத்ல இருந்து
நோய்டாக்கு வந்த பஸ்ல இவ கிடைச்சா. அப்ப அந்த ட்ரக் பேட்லிங் குரூப்பும் அந்த ரூட்ல தான் வேலையை காட்டணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பொண்ணை அதே ரூட்ல கூட்டிட்டு போங்க. அவளுடைய எக்ஸ்பிரஷனை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அவ எடுத்த பார்த்தா ரியாக்ஷன் அதிகமா இருக்கும். அப்புறம் இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு. அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சவங்க அங்க யாராவது இருக்கலாம். யார் அது? யாரு? யாரு? திருடன். ஏய் ஏய் எங்க வந்து வேலைய காட்ற? உன்னை விட மாட்டேன். ஏய் ஏய் என்னாச்சு? என்னாச்சு? காட் என்னாச்சு? மேடம் அது யார் வந்தாங்க இங்க? திருடனுங்க நுழைஞ்சிட்டானுங்க. நீ போய் ஃபாத்திமா எங்க இருக்கான்னு பாரு போ. சீக்கிரம். மேடம் ஃபாத்திமா அவளோட ரூம்ல இல்ல. என்ன சொல்ற? இல்லையா? சார் இங்க இருந்த கார்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். ஃபாத்திமா பத்தி தெரிய வந்ததா? இல்ல சார். இந்த பக்கம் சார். சார் நான் வந்தப்போ கார்டு இங்கே தான் விழுந்திருந்தான். தெரியல. ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. உங்க ரெண்டு பேருக்கு தெரியல. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுதான் செக்யூரிட்டியா? சார் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு நடந்துருச்சுல. சிசிடிவி இருக்கா? இருக்கு சார். ஃபுட்டேஜ் எடுங்க. ஃபாத்திமாவோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. பேட்ரோலிங் டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சார் 2 ஆளுங்க உள்ள வந்திருக்காங்க. ஒருவேளை ஃபாத்திமாவை இவங்க கூட்டு போக வந்தாங்களா இல்லைன்னா ஃபாத்திமா இதை யூஸ் பண்ணி வெளியே போயிட்டாலான்னு தெரியல. இவங்க யாரா இருந்தாலும் இந்த இடத்துல திருடுறதுக்காக வந்திருக்க முடியாது. மோட்டிவ் என்னவா இருக்கும்? ஃபாத்திமா இவங்களோட போகலன்னு ஃபுட்டேஜ்ல தெளிவா தெரியுது. அவளே தான் இங்கேயோ ஓடி போயிருக்கும். கணேஷ் சார், இந்த பொண்ணை சீக்கிரமா பிடிக்கிறது நல்லது. நொய்டாவை விட்டு அவ போயிடக்கூடாது. ஜார்க்கண்ட் துர்காபூர்ல அவ குடியிருந்தேன்னு சொன்னால அங்க இருக்கிற லோக்கல் போலீஸுக்கு அவ போட்டோ அனுப்பி வைங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம். என்ன வேணும்? ஒரு பிரெட் கிடைக்குமா? 14 ரூபா. ஏய் பொண்ணே, பணம் கொடுத்துட்டு போ. நில்லு. ஏய் நில்லுங்கறல.
ஒரு பக்கம் நாங்க ஃபாத்திமாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம், இன்னொரு பக்கம் அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவன் போனா எங்களுக்கு குளத்துக்கு பக்கத்துல கிடைச்சது. எத்தனையோ வகையா முயற்சி பண்ணியும் அவனை எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த பையனுக்கும் ஃபாத்திமாவுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஃபாத்திமாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜார்க்கண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவ போட்டோவை அனுப்பி வச்சோம். அப்பதான் தெரிஞ்சது துர்காபூர் போலீஸ் ஃபாத்திமாவோட அப்பா மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதோட துர்காபூர் போலீஸ் மூலமா ஃபாத்திமாவுடைய இன்னொரு வீட்டை பத்தி தெரிய வந்தது. ஃபாத்திமாவோட அப்பா அம்மா, அதாவது ஜரீனா அக்தர் இறந்த பிறகு ஃபாத்திமாவோட கூட பிறந்தவங்க அவங்களுடைய அத்தை வீட்டுல தங்கி இருந்தாங்க. சார், நான் ஃபாத்திமாவுடைய அத்தை. ஆனா ஃபாத்திமா இங்க இல்ல சார். அவ எங்க இருக்கா? அது அவ ஃபரிதாபாத்ல இருக்கா. என்னோட தங்கச்சி, அதாவது அவ சின்ன அத்தை சப்னம் வீட்ல இருக்கா. ஃபரிதாபாத்ல ஷப்னா எங்க இருக்காங்க? அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் சார். ஆனா நீங்க முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க, ஃபாத்திமா என்ன பண்ணா? நீங்க எதுக்கு அவளை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நொய்டால திருட்டு கேஸ்ல அவளை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவகிட்ட ட்ரக்ஸ் கூட கிடைச்சது. என்ன? இந்த பையன் யாரு? இவனை உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், இந்த பையன் யாருன்னு தெரியாது. ஆனா சார், ஃபாத்திமாவை என் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பவே நாங்க விரும்பல. ஆனா இந்த பசங்களோட தலையெழுத்தே சரியில்லை. இவங்க சின்ன வயசுலயே அனாதை ஆயிட்டாங்க. இவங்களுடைய அம்மா ஜரீனா இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய அப்பா ரொம்பவே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சார். அதுக்கப்புறமா இந்த பசங்களுடைய அப்பாவையும் யாரோ கொன்னுட்டாங்க சார். கமல், ரிஹானா அப்புறம் ஃபாத்திமா 3 பேரும் அனாதை ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரும் பெரிய பசங்க சார். ஆனா ஃபாத்திமா இவ்வளவு சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவளால இதை ஏத்துக்க முடியல. அவ தான் அம்மா அப்பா ஞாபகமாவே இருந்தா சார். தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டா சார். அம்மா, அப்பா முன்ன மாதிரி இல்ல. சரிதானப்பா? நீங்க என்ன மாதிரி அம்மா மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்கல்ல? அண்ணனும் அண்ணியும் இறந்ததுக்கு அப்புறமா ஃபாத்திமா ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா. அவ மட்டும் இங்கேயே இருந்தானா அவங்கள நினைச்சு பைத்தியம் ஆயிடுவா நினைச்சோம். அதான் நாங்க அவளை என் தங்கச்சி வீட்டுக்கு ஃபரிதாபாத்துக்கு அனுப்பி வச்சிட்டோம் சார். ரியானாக்கா, நான் போலக்கா. கமால் அண்ணன், நான் உங்க கூட இங்கேயே இருக்கேன். பாத்திமா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். ரிஹானாவும் கமலும் அங்க வந்து பாப்பாங்க. வருவீங்கல்ல 2 பேரும்? பாத்திமா, நீ போ. நாங்க அங்க வந்து உன்னை பாக்குறோம். அழாத. இவங்க கிட்ட ஷப்னமுடைய அட்ரஸும் நம்பரையும் கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் கணேஷ உடனே அந்த இடத்துக்கு போய் பார்க்க சொல்லுங்க. சரி சார். இவங்க முழு உண்மையும் சொன்ன மாதிரி தெரியல. அங்கே என்னடானா ஃபாத்திமா அப்படி ஒரு நிலைமையில கிடைக்கிறா. இங்க வந்து விசாரிச்சா அவங்க அப்பாவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அக்தரை கொன்னவங்களை பத்தி தெரிஞ்சதா? சார், அக்தர் நிறைய குடிப்பான், அதோட சூதாடுவான்னு கேள்விப்பட்டோம். அதனால நிறைய கடன் பட்டிருக்கான் போல இருக்கு. அவனுக்கு நிறைய எதிரிங்க இருந்திருக்காங்க. அவனோட சாவுக்கு அதுவே காரணமா இருக்கலாம். நீங்க ஏதாவது மறைச்சிங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல சார், நாங்க அவங்க கிட்ட எதையும் மறைக்க மாட்டோம். ஃபாத்திமாவோட நல்லதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். ஆனா அவ தலையெழுத்துல வேற ஏதோ தான் எழுதி இருக்கு சார். நாங்க எங்க நிலைமைய மீறி ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி சேர்த்தோம் சார். ஆரம்பத்துல அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கல தான். ஆனா போக போக நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா. அத்தை, அத்தை உங்களுக்கு தெரியுமா, நான் ஸ்கூல்ல டாப்பா வந்திருக்கேன். 100க்கு 95 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. ஓ அப்படியா? குடு. பரவாயில்லையே, சபாஷ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ற? ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவளுக்கு சடனா படிப்புல கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு. ஸ்கூலுக்கு அமிச்சா ஸ்கூலை விட்டு கூட ஓடிடுறா.
ஸ்கூல்ல என்ன கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கூட பண்ணாங்க. அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் ட்ரை பண்ணேன். ஆனா புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு ஓடிட்டா. வெளியில எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பா. வேற வழி இல்லாம அவளை ஸ்கூல்ல இருந்து கூட நிறுத்திட்டோம். அப்புறம் வேற வழி இல்லாம ஆசிமா வீட்டுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புனோம். ஆஷிமா? யார் அந்த ஆஷிமா? ஆசிமா என்னோட ஃப்ரெண்டு சார். அவ இங்கதான் பக்கத்துல குடியிருக்கா. ஆசிமா அவளுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பா. ஃபாத்திமா அவ குழந்தைய பாத்துக்குவா. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஃபாத்திமாக்கு அங்கேயும் பிடிக்காம போச்சு. அவ அங்க இருந்து ஓடிட்டா. என்னோட வாழ்க்கை இதுவரை அவளை தேடி தேடியே சோர்ந்து போச்சு சார். ஆனா இவ்வளவு நாளா ஃபாத்திமா எங்க கூட தான் இருந்தா? நீங்க அவளை தேட கூட முயற்சி பண்ணல, ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ணல. எதனால மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம இருந்தீங்க? சார் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண தான் முயற்சி பண்ணோம். இருந்தாலும் நாங்க கொஞ்சம் பயந்துட்டோம். எந்த விஷயத்துக்காக பயந்தீங்க? அது வந்து சார், இந்த தடவை ஃபாத்திமா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. சார், ஆசிமா சொன்னா குழந்தைய காயப்படுத்திட்டு ஃபாத்திமா அங்கிருந்து ஓடி வந்துட்டான்னு. நாங்க ஃபாத்திமாவை எங்கெங்கயோ தேடி பார்த்தோம். ஆனா அவ கிடைக்கவே இல்ல சார். அப்படின்னா ஃபாத்திமா ஆஷிமாவோட குழந்தைய கொன்னுட்டாளா? இல்ல சார், குழந்தை சாகல. ஆனா ரொம்ப பயங்கரமா காயப்பட்டிருக்கு. அதோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஃபாத்திமா குழந்தைய கீழே மட்டும் போடல, அவங்க வீட்ல இருந்து அவ 10,000 ரூபாய் திருடிட்டும் போயிட்டா. இந்த ஆஷிமாவோட வீடு எங்க இருக்குன்னு காட்டுங்க. வாங்க சார். அவங்க இங்க இல்ல சார். குழந்தைக்கு ட்ரீட் பண்றதுக்காக மும்பைக்கு போயிருக்காங்க. இந்த பையனை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? தெரியுமா இவனை? இல்ல சார். கணேஷ், ஒரு 10-11 வயசு பொண்ணுக்கு இவ்வளோ கோவமா? இது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த 1-1.5 வருஷத்துல இந்த பொண்ணுக்கு நிறைய கொடுமைகள் நடந்திருக்கலாம். அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அக்கா அண்ணனை விட தள்ளி இருக்கா, அத்தை மாமா கூட சரியில்லை போல இருக்கு. ஆனா அவங்க அத்தை மாமா சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபாத்திமா 6 மாசம் வரைக்கும் நல்லா தான் இருந்தாலாம், நல்லா பிஹேவ் பண்ணுவாலாம், நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாலாம். ஆனா திடீர்னு அவளோட பிஹேவியர்ல இவ்வளவு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஒரு சின்ன குழந்தையவே அவ கொல்ல முயற்சி பண்ணிருக்கா. கணேஷ், திடீர்னு குழந்தையோட நடவடிக்கையில எந்த மாற்றமும் வராது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. நீ தானே சொன்ன கடந்த 6 மாசமா ஆஷிமா வீட்டுக்கு போறான்னு? ஆஷிமாவை பாத்தியா? இல்ல சார், நான் உங்ககிட்ட போன்ல பேசினேன். மும்பைல இருக்காங்க சார். அதோட இன்னொரு விஷயம் சார், நாங்க ஃபாத்திமாவை ஒவ்வொரு ஏரியாவா கூட்டிட்டு போகும்போது அவ ஆஷிமா வீட்டை பார்த்து ரியாக்ட் பண்ணா. சார், ஃபாத்திமா எதனால அந்த வீட்டை ஞாபகம் வச்சிருந்தானா, ஆக்சுவலா அவங்க குழந்தைய அவ கொல்ல முயற்சி பண்ணிருக்கா. அந்த குழந்தைய அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து ஓடி இருக்கா. நம்ம கிட்ட ட்ரக்ஸோட மாட்டிருக்கா. இந்த ஜாவேத் ஆஷ்மாவோட குழந்தைய ஃபாத்திமா கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. ஆனா அவங்க 2 பேரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. இவங்க ஒரு அப்பா அம்மாவா? அவங்க 2 பேரை பத்தி தெரிஞ்சுக்கங்க சார். என்ன பாத்திமா, வீட்டுக்கு போக வேணாமா? சரி வா, நம்ம போலாம். இல்ல, நான் வீட்டுக்கு போகல. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். பாத்திமா, சொல்றதுக்குள்ள போலாம். வா, என்ன விடுங்க. வா வா. ஏய், புறா வட. அங்கிள், 2 ரவுடிங்க என்ன துரத்திட்டு வராங்க. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். எங்க அந்த ரவுடிங்க காட்டு. எங்க ரவுடிங்க யாரும் இல்லையே. அங்கிள், நான் உண்மையை தான் சொல்றேன். அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க. போதும் ஃபாத்திமா, நிறைய கதை சொல்லிட்ட. எங்களை ரொம்ப சுத்த விட்டுட்ட. வா போலாம். ஃபாத்திமா, இனிமே நீ ஒரு பொய் சொன்னா கூட அது உனக்கு நல்லதில்ல. சொல்லு, இந்த பையன் யாருன்னு தெரியுமா? என்ன சொன்னக்கு? இவங்களை தெரியாதல்ல உனக்கு? அவங்க 2 பேரும் யாரு? அன்னைக்கு ராத்திரி இங்க வந்தாங்களே, நீ கூட ஓடி போனியே. சார், உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு பலவிதமான ட்ராமாவோட இருக்கா. அவ பார்த்த சில விஷயங்களால அவளோட கேரக்டர்ல சில மாற்றங்கள்ல ஏற்பட்டிருக்கு. அண்ட் ஐ ஃபீல் பசங்களுக்கு இந்த மென்டல் ட்ராமா இருக்குன்னா
பிசிக்கல் அபியூஸ் நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ கம்ப்ளீட் மெடிக்கல் செக்அப் பண்ணி ஆகணும். ஓகே, நீங்க செக்அப் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் அப்டேட். வாங்க சார். சொல்லு ராணா. ஜாவித் அப்புறம் ஆஸ்மாவோட டீட்டெயில் ரெடி சார். ஆஸ்மா கிளீன் தான், ஆனா ஜாவிட் மட்டும் முஸ்டாக்ன்ற ஒரு ஆளோட சேர்ந்து ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கான். ஜாவிடும் முஷ்டாக்கும் தலைமறைவாயிட்டாங்க. ஆனா எங்க டீம் சீக்கிரமே அவங்க இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜாவிடியும் முஷ்டாக்கையும் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா ஃபாத்திமாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் எங்களை ஷாக் ஆக்கிடுச்சு. 10 வயசு பொண்ணை ரொம்ப காலமா ரேப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபாத்திமாக்கு நடந்த இந்த கொடுமைக்கு நாங்க ஜாவிடியும் முஷ்டாக்கியும் தான் குற்றவாளின்னு நினைச்சோம். சார் நாங்க சொல்றத நம்புங்க சார். பாத்திமாவை நாங்க ரேப் பண்ணல சார். 6 மாசமா அவளை நாங்க ட்ரக்ஸை கொண்டு போய் கொடுக்கத்தான் சார் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க சொல்றத நம்புங்க சார் ப்ளீஸ். ஆமா சார், என் பொண்டாட்டி கிட்ட டியூஷன் படிக்கிறதுக்காக வருவா. சரி, ட்ரக்ஸை கைமாத்த அவளை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். ஃபாத்திமா, இன்னைக்கு இது போதும், நீ வீட்டுக்கு போ. சரியா? ஃபாத்திமா, ஃபாத்திமா, நீ ஒரு வேலை பண்றியா? நிறைய பணம் கிடைக்கும். பணமா? ஆமா, நிறைய கிடைக்கும். நான் பணம் கொடுக்கறேன்னு ஆசை காட்டி என் கஸ்டமர்ஸ்க்கு ட்ரக்ஸை கொண்டு போய் கொடுக்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சார், குழந்தைங்களை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இதான் நல்ல வழின்னு நினைச்சோம். ஒருவேளை அவங்க மாட்டிக்கிட்டாலும் அவங்கள ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். பேசாம நில்லு. சரியா சார்? என்ன சார், போக விடுங்க சார். தப்பாயிடுச்சு. என்னடா ஓளாடுற? சின்ன பொண்ணு சார். இது என்னடா சார்? இது அன்பளிப்பா வச்சுக்கோங்க சார். இந்த பையன் கூட உங்ககிட்ட தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்? ஆமா சார். அப்புறம் ஏன் கொன்னீங்க? சார் அந்த பையனை நாங்க தான் சார் வேலைக்கு கூட்டிட்டு வந்தோம். ஆனா அவன் எங்களையே ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான். கஸ்டமர் கொடுத்த பணத்தோட அவன் மாயமாயிட்டான். அதுக்கப்புறம் நாங்க அவனை கஜ்ஜு பாயை பார்க்கும்போது தான் பார்த்தோம். யார் இந்த கஜ்ஜு? கஜ்ஜு எங்களை மாதிரி தொழில் பண்றவன் தான். எங்க கிட்ட இருந்து பொருளை எடுத்து அவன் கஸ்டமருக்கு விற்க ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு சார். அதனால தான் அவனை கொண்டுட்டோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்ப? அவளை புடிங்கடா. திமிரு. கடையை நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். வாடா. விடாத. இல்ல. பயம் போயிடுச்சா உனக்கு? ஏய் வாய மூடு. நான் சொல்ற வேலையை உன்னால ஒழுங்கா செய்ய முடியல. எங்ககிட்ட இருக்க வேலையை பாப்பா. ஏய் ஓடி. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களே ஏமாத்துவ? என்ன என்ன பாக்குற? எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சா இவனுக்கு ஆனத்தம் உனக்கும் நடக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்க. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சார், அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் ஃபாத்திமா எங்க கண்ட்ரோல்ல இருப்பான் நாங்க நினைச்சோம். ஆனா மறுநாள் எங்க வீட்டுக்கு அவ டியூஷனுக்கு வந்தப்போ அவ என் குழந்தைய கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டா சார். சார், அன்னைக்கே ஃபாத்திமாவை பிடிச்சி அவ கதையை முடிச்சிடணும்னு நினைச்சோம். அதுக்காக தான் நாங்க அன்னைக்கு ஆசிரமத்துக்குள்ளேயே வந்தோம் சார். ஆனா அவ எங்களை பார்த்துட்டு அன்னைக்கு ஓடிட்டா. யார் அது? திருட்டு பசங்களா? இங்கே வந்துட்டீங்களா? விட மாட்டேன்டா சார். உண்மையாதான் சார் சொல்றோம். நாங்க அந்த பாத்திமாவை பிடிச்சி கொலை பண்ணதான் நினைச்சோம். ஆனா நாங்க அவளை ரேப் எல்லாம் பண்ணல சார். ஃபாத்திமா, ஏதாவது சொல்லுமா. யார் அது? உன்கிட்ட யார் அந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டாங்க? பயப்படாதம்மா, எங்க கிட்ட தைரியமா சொல்லு. இங்க பாரு, நீங்க கிட்ட தைரியமா சொல்லலன்னா அப்புறம் அந்தால பிடிக்கவே முடியாம போயிடும். அதுக்கப்புறம் உன்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி அவங்க வேற யாருக்கிட்டயாவது கூட நடந்துப்பாங்கல்ல. வேற யாருக்கும் உனக்கு நடந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு நினைக்கிறல்ல. சொல்லுமா, இப்படி செஞ்சது யாருன்னு சொல்லு. பயப்படாத, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாங்க இருக்கோம்ல, சொல்லு. பயப்படாத, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க.
ஆமா. உன்னோட மாமாவா? சார் இவர் எதுவுமே பண்ணல சார். அந்த பொண்ணு கண்டிப்பா உங்ககிட்ட போய் தான் சார் சொல்லிருக்கா. உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு சொல்றத பொய்ன்னு சொல்றியா? சார் அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவ வாயை திறந்தாலே போய் தான் சார் சொல்லுவா. அவளை எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டோம் சார். அவளை யாராவது சொன்னா எங்களுக்கு கோவம் வந்துடும். அவ அப்பாவுக்கும் எங்களுக்கும் ஆகவே ஆகாது. எங்க 2 பேருக்கும் எப்பவும் பிரச்சனையா தான் இருக்கும். அவ கிட்ட கேட்டாலே தெரியும் அவ அப்பா எப்படிப்பட்டவர்னு. எதுக்காக நான் அவரை அடிச்சேன்னு சொல்லுவா. அப்ப இப்படி நினைச்சுக்கலாமா, நீதான் அவங்க அப்பாவை கொன்னேன்னு? சார் அத்தர் கொன்னது வேற யாரெல்லாம் இல்ல, அவரோட பெரிய பையன் பாத்திமாவோட அண்ணன் தான் கொன்னான். சார் அத்தர் பொண்டாட்டி அடிச்சுட்டே இருப்பான், அதனாலதான் அவளோட உயிர் போயிடுச்சு. அதான் கமால் இப்படி பண்ணிட்டான். சார் அந்த பொண்ணோட சார் அந்த பொண்ணு ஏதோ வளர்றா சார். நான் ஒன்றும் பண்ணல சார். நீங்க அவகிட்டயே கேளுங்க, நிச்சயமா வேற யாராவது தான் இருக்கும். சார் இவளுக்கு அவசரமா பாத்ரூம் வருதா? சார் என்னாச்சு? பாத்திமா மறுபடியும் ஓடி போயிட்டா. ஃபாத்திமாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி ஃபாத்திமாவோட ஃபாத்திமாவை ரேப் பண்ண கேஸ்ல கஸ்டடியில் எடுத்துட்டோம். ஆனா ஃபரான் சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். ஃபாத்திமாவோட அப்பாவை ஃபாத்திமாவோட அண்ணன் தான் கொண்டு இருக்கான். அவனுக்கு எதிராக துர்காப்பூர் போலீஸ் எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா ஃபரான் ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்கல. அவன் திரும்ப ஃபாத்திமாவை ரேப் பண்ணலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா ஃபரானுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, ஃபாத்திமாவுடைய பெரிய அத்தையும் பெரிய மாமாவும் கூட சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா நாங்க ஃபரானுக்கு எதிராக கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம். 2 மாசம் கோர்ட்ல இந்த கேஸுக்கான ஹியரிங் போச்சு. ஆனா இந்த ஹியரிங் நடக்கும்போது ஃபாத்திமாவுடைய பெரிய அத்தையும் மாமாவும் கோர்ட்ல ஆஜராகவே இல்லை. ஃபரான் கோர்ட்ல தொடர்ந்து தான் நிரபராதின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். டிஃபென்ஸ் லாயர் வீணா சேகர் அப்புறம் ப்ராசிக்யூஷன் லாயர் அனில் சிங் 2 பேரும் மாத்தி கோர்ட்ல வாதாடினாங்க. ஆனா ஜட்ஜ்மெண்ட் யார் பக்கம் கிடைக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் இந்த கேஸோட ரூபத்தை அப்படியே மாத்திடுச்சு. சார் இது ஜீவன் சாந்தி ஆசிரமத்தில் கிடைச்ச டிராயிங்ஸ். ஃபாத்திமா அங்கதான் தங்கியிருக்கா. ஷப்னம் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு நான் கோர்ட்ல ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அனுமதி கொடுக்குறேன். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த டிராயிங்கை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். வீட்ல இந்த மாதிரி ஃபாத்திமா தான் வரைவா. இந்த டிராயிங்கை முதல்ல நீங்க எப்ப பாத்தீங்க? ஃபாத்திமா முதல்ல ஸ்கூலுக்கு போகாதப்போ. நீங்க போகலாம் சார். இந்த டிராயிங்ல இருந்து தெளிவா தெரியுது ரேப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொண்ணோட மூளையும் மனசும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குன்னு. அதுக்கப்புறம் கூட அவன் நொய்டாக்கு வந்து ரொம்பவே நல்லதான் படிச்சிருக்கா. அப்படின்னா அந்த வழியை விட்டு வெளியில வர அவ முயற்சி பண்ணிருக்கா. ஆனா ஃபரானோட பிஹேவியர் அவளை முலாஸ் பண்ண ட்ரை பண்ணது ஃபாத்திமா மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவளுக்குள்ள வந்த அக்ரஷனுக்கும் யாரையும் நம்பாம இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம். அதனாலதான் அவ எல்லாரையும் விட்டு தள்ளி இருக்கா. எல்லாரையும் பார்த்து ஏன் பயந்து போறானா? ஏன்னா அவ அனுபவிச்ச வழியும் அவளை நடத்தின விதமும் அவ நம்பிக்கைய முழுசா உடைச்சிருக்கு. இப்பவும் அவளுக்கு நியாயம் கிடைக்கலனா, இந்த உண்மையை பொய்ன்னு சொல்லி நாம ஏமாத்தினா மை லார்ட் நிலைமை இன்னும் மோசமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். அப்ஜெக்ஷன் சார். அந்த பொண்ணை காம்பெட்டன்ட் விட்னஸா எடுத்துக்க முடியாது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். கடந்த 2.5 மாசமா ஹியரிங் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட சொசைட்டில மைனஸ் கிட்ட இந்த மாதிரி மோசமா பயங்கரமா நடந்துக்கிற கிரிமினல்ஸ் இருக்க தான் செய்றாங்க. இதனால அந்த குழந்தையோட எதிர்காலம் மட்டும் மோசமாகிறது இல்ல, இது வருங்காலத்துல வர தலைமுறையோட வாழ்க்கையிலயும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால இந்த கோர்ட் பரான் புரேஷிய குற்றவாளியா ஏத்துக்குது. அதோட அவருக்கு இம்ப்ரிசன்மெண்ட் தண்டனையும் கொடுக்குது. ஃபாத்திமாவுடைய கேஸ்ல கோர்ட் தன்னுடைய தீர்ப்பை சொல்லிடுச்சு. எங்க சார்ஜ் ஷீட்ல எழுதப்பட்டிருந்த எல்லா குற்றமும் நிரூபிக்கப்பட்டது. ஆனா இந்த வெற்றி எங்களோடது மட்டும் இல்ல, தினம் சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பொண்ணோடதும். பல வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்தும் விக்டிம் ரிசானா துடிச்சு இறந்திருக்கான். ஆனா கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பை எல்லா விக்டிம்ஸுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. உண்மையை யார் எவ்வளவு மறைச்சாலும் சரி, கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது வெளியே வந்துடும். நான் ஆதில் கான் இதோட கிளம்புறேன். அடுத்த ஒரு ஷாக்கிங் கேஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க கிரைம் பெட்ரோல் எபிசோட்ஸ். அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்க, அலர்ட்டாவும் இருங்க. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.